அன்பின் பாதப்பனே ஸ்தோத்திரமையா ஸ்தோத்திரமையா. இந்த நல்ல நாளை காண கிருபை செய்தீரே, உமக்கு எல்லாம் துதிகன மகிமை உண்டாவதாக. கர்த்தாதி கர்த்தாவே, உமக்கு எல்லாம் துதிகன மகிமை உண்டாவதாக. ராஜாதி ராஜாவே, இயேசு ராஜாவே, உமக்கு எல்லாம் துதிகன மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறப்போ எங்கள் ஒவ்வொருத்தரும் நீங்கள் ஆளுகை செய்யுமா தாழ்த்தி கேட்கிறோம். சங்கீதம் 105:4. கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். Psalm 105:4. Look to the Lord and His strength. Seek His face always. ஆமேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா உங்க பாதத்தண்டை சமர்ப்பிக்கிறோம். நீங்க அவங்கள உங்க வல்லமையினால் பலப்படுத்தி தருமா ஜெபிக்கிறோம். உங்களோட சமூகத்தினால் அவங்களை நிரப்புமாறு கெஞ்சிக்கிறோம். உங்களை எப்பொழுதும் தேட கிருபை செய்வீராக. எங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அப்பா எங்களுக்கான காரியங்கள் எங்களை நீங்க ஆசீர்வதித்து எங்களை வழி நடத்துறதும் உங்களோட கிருபை தான் கர்த்தாவே. அப்போ அதற்காக கர்த்தாவே நாங்க நித்தமும் உங்க சமூகத்தை தேடிக்கொண்டே இருக்க கிருபை செய்வீராக. இந்த உலக காரியத்திற்காக இல்ல ஐயா, உங்க பரலோக ராஜ்யத்திற்காகவும் அந்த நீதி ஒவ்வொரு நாளும் சார்ந்திருக்க கிருபை செய்யுங்க. அப்பொழுது நாங்க பிறருக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரவான்களாகவும் பிறரை உங்க பாதத்தண்டை ஒரு வழி நடத்துகிற உங்க பிரியமுள்ள பிள்ளைகளாக எங்களை வழி நடத்தி தருமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உங்க வல்லமையை எப்பொழுதும் நாட கிருபை செய்யுங்க கர்த்தாவே. Teach us to look unto you always and your strength. எங்களோட சுயபலத்தினால ஒன்றும் பண்ண முடியாது கர்த்தாவே. ஒவ்வொரு நாளையும் பார்க்கறதுக்கு கிருபை செய்கிறது நீங்க தான். சுயபலத்தினால ஒன்றும் இல்லை ஐயா. இது உங்களுடைய இரக்கத்திற்காக நன்றி, உங்க தயவுக்காக நன்றி அப்பா. இதை நாங்கள் புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு அப்பா உங்களோட பலத்தினால் ஒவ்வொரு நாளும் நாங்க நடக்க கிருபை செய்வீராக. Teach us to seek your face always. எங்களை எப்போ விழத்தள்ளலான்ற சத்துரு பார்த்து கொண்டே இருக்கிறான்ப்பா. இந்த பொல்லாத மனிதர்கள் மத்தியில் கர்த்தாவே அந்த உலகத்தில் போராட்டம் உண்டு நீங்க சொல்லியிருக்கிறீங்க. ஆனா உலகத்தை ஜெயித்த தேவன் எங்களோட இருக்கிறப்போ நாங்கள் யாவற்றும் மேற்கொண்டு பரலோகத்தின் புத்திரர்களாக அதற்கான கிருபைகளை நீங்கள் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். சோர்வுகள், பலவீனங்கள், கவலைகள், போராட்டங்கள், கண்ணீரின் பாதையில எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க நீங்க பலப்படுத்தி தருமான்னு ஜெபிக்கிறோம். அவங்களை தூக்கி விடுமாறு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவங்க மறுபடியும் உங்க சமூகத்தை நித்தமும் தேட உங்க வல்லமையில கரம் இப்பொழுது ஆளுகை செய்ய ஜெபிக்கிறோம். நாங்க ஒவ்வொரு நாளும் பார்க்கிறப்போ நடக்கிற காரியங்கள் இதெல்லாம் கேட்கிறப்போ கர்த்தாவே எங்களால முடியல. அதே சமயம் உமக்காக சாட்சியின் பாத்திரவன்களை ஒவ்வொரு நாள் நிக்கிறப்போ அநேக சேலஞ்சஸ் அப்பா, அநேக போராட்டங்கள், கவலைகள் வருது. விசுவாச வாழ்க்கையில அப்பா பிரச்சனைகள் வரும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இதன் மத்தியில கர்த்தாவே நீங்க ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்தி தருமாறு தாழ்த்தி கேட்கிறோம் ஐயா. பிரதர், என்னால ரொம்ப முடியல பிரதர், ஆண்டரை தேட முடியல, ஜெபிக்க முடியல, வேதத்தை வாசிக்க முடியலன்றங்களப்பா இப்பொழுது உங்க கரம் அவங்கள பலப்படுத்தி தருமாறு கேட்கிறோம். தயவாக கேட்கிறோம். எலியாவும் பாடுள்ள மனுஷனாக தான்ப்பா இருந்தார். கர்த்தாவே எங்களுக்கு நீங்க வேணும் ஐயா. என்ன துன்பத்திலையும் கண்ணீர்ல இருக்கிறாங்களோ இப்பொழுது உங்க தேவ தூதர்களால் அவங்கள உதவுமாறு ஜெபிக்கிறோம். உங்க காரம் அவங்கள தொட்டு பலப்படுத்தி தருமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் வேணும் அப்பா எங்களுக்கு. நீர் இல்லைனா கர்த்தாவே எங்களால் ஒரு நாள் கூட அதை கடக்கவே முடியாதப்பா. நீங்க தான் அப்பா ஒவ்வொருத்தரையும் உங்க சட்டைகளின் கீழ் அவங்கள மறைத்து கொள்ளுமா தாழ்த்தி கேட்கிறோம். அவங்கள மூடி மறைத்து கொள்ளுங்க, கட்டி அணைத்து கொள்ளுங்கப்பா. உங்களோட அன்பு அவங்கள தொடரப்ப கர்த்தாவே எல்லா கவலைகளையும் மேற்கொள்ளுகிற வல்லமை வந்துடும் அப்பா. நன்றி அப்பா. ஒவ்வொருத்தரும் நீங்க தொட்டு ஆளுகை செய்து கஷ்டம் நன்றி தப்பனை பிள்ளைகளோட கர்த்தாவே. யார் யார் என்னென்ன காரியங்களாக இருக்கிறார்களோ எல்லா காரியத்தையும் நீங்க இன்றைக்கு வாய்க்க செய்யுமா ஜெபிக்கிறோம். போக்கில வாரத்திலும் உங்க காரம் முன்னு பின்னமா இருப்பதாக அவங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துங்க. அவங்க வீட்டின் அப்பத்தின் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பீராக அப்பா. அவங்க தொழில் காரியங்கள், வீடு காரியங்கள், ஊழியம் காரியங்கள், என்னென்ன பணிகள் நீங்க அவங்களுக்கு கொடுத்திருக்கிறோம் அப்பா. உண்மையை சார்ந்திருந்து அதை நோக்கி அமர்ந்திருந்து எங்களோட காரியங்களை வழிநடத்தி செல்லுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். ஆளுகை செய்யுங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் எங்கள் தலைகள் தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.